கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 139 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்களிலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. இந்த காலவேளையிலே என்னை ஆராய்ந்து தேவன் நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நம்ம சிந்தனையில் என்ன இருக்கு, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு, இதெல்லாம் தேவன் பார்ப்பார். இது எல்லாவற்றையும் பார்த்து ஒருவேளை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல 365 நாளும் தேவன் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். பொல்லாத உலகம் தேசத்துக்குள்ள இந்த கடைசி காலத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு தணிந்து போகும், அன்பு தணிந்து போகும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சில குடும்பம் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது காரணமே இருக்காது, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க. பார்த்தா வீட்டில் சின்ன பிரச்சனையா இருக்கும். ஒரு குடும்பத்திலே திருமணம் முடிந்து 4 மாசம் ஆச்சு, வயசு ரொம்ப கம்மி. ஆனால் 4 மாசத்துல என் கணவர் ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி உடனே டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. வயசு ரொம்ப கம்மி, கணவன் மனைவியில் ஏதோ சண்டை போட்டிருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தா இப்படி போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு குடும்பம் கடைசி காலத்தில் சேர்ந்து வாழ்றது அவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் சேர்ந்து வாழ்ந்தாலே ஆசீர்வாதம். பணம்லாம் 2வது, நகைலாம் 3வது. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்களா, மிகுந்த ஆசீர்வாதம். பிள்ளைகள் இருக்கா, மிகுந்த ஆசீர்வாதம். குடும்பமா இருக்கிறீங்களா, மிகுந்த ஆசீர்வாதம். இந்த வருஷம் ஃபுல்லா பாதுகாத்தாரா, மிகுந்த ஆசீர்வாதம். கிருபை தந்திருக்காரு, மிகுந்த ஆசீர்வாதம். வாசல் திறக்கப்பட்டிருக்கு, மிகுந்த ஆசீர்வாதம். நம்ம எப்பனாலும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாம், இதெல்லாம் மிகுந்த ஆசீர்வாதம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே செய்தி கேட்குறீங்களோ, நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச் இருக்கா, சந்தோஷமாக புறப்பட்டு போங்க. ஆலயத்தில் போய் தேவன சமூகத்தில் போய் காத்துருங்க. தேவன் செய்த நன்மைகளை எண்ணி 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 தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நம்மளாம் உயிரோட இருக்கோம்னா அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. வேற ஒன்றுமே இல்லை, தேவனுடைய ஈவு, அவ்வளோதான். சொல்றதுக்கெல்லாம் பெருமை பாராட்டுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் கொரோனாக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சிருக்கு, கொரோனாக்கு அப்புறம் பிள்ளைகள் பிறந்திருக்கு, கொரோனாக்கு அப்புறம் ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு, கொரோனாக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை. இப்படி நம்ம எத்தனையோ பாயிண்ட் சொல்லிட்டு போகலாம். இது எல்லாம் தேவனுடைய கிருபை. ஒருவேளை இந்த வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன். புதிய வருஷத்துல தேவன் நம்மளை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். நித்திய வழியில நீ நடத்தும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நித்திய வழி. நான் பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்ததில்ல, ஒரு மனுஷன் நித்திய வழியில் நடக்கணுமா, கர்த்தர் என் கூட இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நான் கர்த்தரை விட்டு வழி விலகக்கூடாது. இந்த உலகத்தில் தடுமாடுற எத்தனையோ காரியங்கள் இருக்கு, கர்த்தரை விட்டு வழி விலகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கு.
நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டது. கேடான உலகம், ஆபத்தான உலகம், பொல்லாத உலகம். இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நல்லவன் நினைச்சு பழகுவாங்க, ஏமாத்திடுறாங்க. இந்த வருஷத்திலே இந்த நிமிஷம் நமக்கு தேவன் ஜீவனை தந்திருக்காரா? அதுக்காக ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். காலவேளை செய்தி என்ன என்று யோசிக்கும் போது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். நம்மளும் இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து, இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம தியானித்து, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு, என்ன பேசுற வார்த்தை, நம்ம சிந்தனை, நம்ம கண், நம்ம இதயத்தினுடைய நினைவு, இதெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் நம்ம நாம் ஆராய்ந்து பார்த்தால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்கா தாழ்த்திடுவோம். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சொல்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. 365 நாளும் தேவனுடைய கிருபை மட்டுமே. காலை தோறும் கிருபை புதியவைகள். நாம் நிர்மலமாகாம இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதனால அந்த கர்த்தருடைய கிருபை மட்டும் ஒரு மனுஷன் நினைச்சு பார்த்தாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷத்துல கடைசியில் நம்ம வந்திருக்கிறோமா, தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என்னை செக் பண்ணி பாருங்கப்பா, என்னை செக் பண்ணி பாருங்க, என் இருதயத்தை அறிந்து கொள், என் இருதயத்தை டெஸ்ட் பண்ணுங்கப்பா, என்னை சோதித்து என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் இருதயத்துக்குள்ளே நினைவு, சிந்தனை எப்படி இருக்கு அது மனுஷனுக்கு தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில வீட்டில் புருஷன் கண்டுபிடிக்க முடியாது, மனைவி கண்டுபிடிக்க முடியாது, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. உலகத்தை நம்ம மறைச்சிடலாம், ஆனா தேவன் முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கு, எல்லாம் நிர்வாணமா இருக்கு. இதுதான் பைபிள் சட்டம். ரவிராஜ் பரலோகத்துல போன அப்படின்னா அதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கு எல்லாமே தேவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார், எல்லாம் சோதித்து பார்ப்பார். என்னை நித்திய வழிக்கு நேராக வழி நடத்தினா மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஏன்னா காலவேளையில் சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, என்னிடத்தில் உண்டோ, உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி காரியங்கள் என்கிட்ட ஏதாவது இருக்காப்பா, உங்களை துக்கப்படுத்துற மாதிரி காரியங்கள் என்கிட்ட ஏதாவது இருக்காப்பா. ஏன்னா அந்த கடைசி காலத்துல இதயத்துள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், எத்தனையோ பாயிண்ட் இருக்கு பைபிள்ல. மாம்சத்தினுடைய கிரியைகள் ஒரு 17 கேரக்டர் இருக்கு. மோக இச்சை, காம விகாரம், துர்இச்சை, இதெல்லாம் இந்த உலகத்துல உண்டாகிற காரியங்கள். இது எல்லாவற்றையும் வெறுத்து அழிச்சு ஒருத்தன் மேற்கொண்டு வெளியில வரணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னாலே முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் நான் எந்த வழியில போயிட்டு இருக்கேன், நான் கர்த்தருக்கு பிரியமானபடிதான் நான் வாழ்றேனா, ஏதாவது வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கா, தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் என்கிட்ட ஏதாவது இருக்கா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்கப்பா. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திடணும். தேவனே, என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என்னை சோதித்து பாருங்கப்பா,
என்னை சோதித்து பாருங்க. என் இருதயம் எப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்கப்பா. என் சிந்தனை எப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்கப்பா. இதெல்லாம் கரெக்டா இருக்கா? உமக்கு முன்பாக நான் எங்கெல்லாம் குறையா இருக்கேன், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாவற்றையும் நீக்கி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி நித்திய வழியில நீ நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உள்ள செய்தியில இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த 365 நாளும் தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருந்துச்சா? தேவனை கஷ்டப்படுத்துற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருந்துச்சா? இல்ல 365 நாள் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி வாழ்ந்தோம்? ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே மனுஷனை பிரியப்படுத்த போயிட்டு இருப்பாங்க, தேவனை துக்கப்படுத்திடுவாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க, தேவனை துக்கப்படுத்திட்டு இருப்பாங்க. பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு மாயான ஒரு வலைக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க, கர்த்தரை மறந்துடுவாங்க, தேவனை துக்கப்படுத்திடுவாங்க. இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். சில குடும்பத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஓடி போய்கிட்டே இருப்பாங்க, லாஸ்ட் பார்த்தா தேவனை மறந்து போயிடுவாங்க. இது எல்லாமே வேதனை உண்டாக்கும் வழிதான். தேவனை மறந்து போனால் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அப்ப கால வேளையில இந்த வருஷத்துல கடைசி நேரத்துல அப்பா ஜனவரி மாசம் 1 நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோம், அந்த தீர்மானத்துல இன்னைக்கு வரைய நம்ம உறுதியா இருக்க முடிஞ்சுதா? சில குடும்பத்துல ஜனவரி மாசம் 1 ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷம் எப்படியாவது ஒரு பைபிள் வாசித்து முடிச்சிடணும், அழகா பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம்? ஏன்னா குடும்பத்துல சூழ்நிலை, வீட்டுல பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், வேலை செய்யற இடத்துல எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். இவை எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை பாதுகாத்து இந்த நிமிஷம் வரைய உயிரோட வச்சிருக்காரு. ஆனா நம்ம பொருத்தனை சொல்லிட்டு அதை செஞ்சோமா? பொருத்தனை பண்ணிட்டோம், சொல்லிட்டோம், அதை நிறைவேற்றணுமா? இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். தேவனை ஒருவேளை துக்கப்படுத்துற மாதிரி காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, உங்களை துக்கப்படுத்துற மாதிரி என்னெல்லாம் காரியம் இருக்கும் அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த வருஷத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யோசித்து நம்ம நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகும்போது தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி புதிய வருஷத்துல நம்ம கொண்டு போகணும், அதுதான் முக்கியம். ஏன்னா 360 நாள் கிருபை தந்து பாதுகாக்கிறார். அதுக்கு ஈடா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நம்ம எத்தனையோ சூழ்நிலை, விழுந்து போன சூழ்நிலை, தடுமாறின சூழ்நிலை, படுகொலியில விழுந்த சூழ்நிலை, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு மறந்து போய் தள்ளி போயிடுவாங்க. அப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் யார் தூக்கி எடுத்தா? நித்திய வழியில யார் நம்மளை வழி நடத்துறா? அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்மளை நித்திய வழியில நடத்த முடியும். எந்த ஒரு மனுஷனாலையும் நித்திய வழிக்கு நேரம் நடத்த முடியாது. தேவன் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மளை நித்திய வழிக்கு நேர வழி நடத்த முடியும். இன்னைக்கு தேதியில கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி, தேவனை துக்கப்படுத்துற மாதிரி காரியங்கள் என்கிட்ட ஏதாவது இருக்காப்பா, அது எல்லாவற்றையும் மன்னித்து நீக்கி நித்திய வழியில எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வருஷத்தில் நாங்கள் கடைசியில் நின்னா கூட இந்த 365 நாளும் 24 மணி நேரம் பாதுகாக்கிற நீங்கள் மட்டும்தான்ப்பா. ஆனால் உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போகிற காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா. வேதனை உண்டாக்கும் வழி அப்பா, உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் நீக்கி உங்கள் பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களுடைய கிருபையினால் நிரப்பி உங்களுடைய பிரசனத்தினால் மூடி உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி அப்பா எங்களை சுத்திகரித்து ஆசிரியங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் வேலையடைங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை மன்னிச்சிருங்க. எங்களை சுத்திகரிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருந்து 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையின் கீழில் ஆசீர்வதிங்க, தலைமுறை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே கத்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அப்பா வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்களோ அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி ஒரு வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. கற்பனை கை கொள்ள கிருபை தாங்கப்பா. தேவ திட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கீழ்ப்படித கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்ய கிருபை தாங்கப்பா. நன்மை செய்கிற கிருபை தாங்கப்பா. உங்க வார்த்தையில நிலைத்திருக்கிற கிருபை தாங்கப்பா. கனி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலே அப்பா நீங்க எங்க கூட வரணும். 24 மணி நேரம் எங்க கூட நீங்க இருக்கணும். கற்பத்தினிக்கா யாரெல்லாம் ஜெபிக்கணும் கத்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்க கத்தர் ஆசிடுவீங்க. டெலிவரி போறாங்க கத்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிற எல்லா வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் வேலையடைங்க. காலவேளையில பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா. பாவியாங்க மேல கிருபையா இருங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எந்த வீட்டுக்குள்ளே என்ன குறைகள் இருக்கிறவங்களோ குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளை கத்தர் பொறுப்படுத்தும் எல்லாருடைய தேவைகள் கதை சந்திங்க. அப்பா யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிக்கணும் அந்த பொருத்தனை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. தேவனர்கள் எப்போ மினிஷாலும் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா. கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகோட மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கத்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாபகத்தின் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.